6 கட்சிகளும் ஒன்று கூடி கையை வசத்தி இனிமே நாங்க 6 பேர் சேர்ந்து போராட போறோம் அப்படின்னு அறிவிச்சு முடிக்க சசி பெருமாள் விவகாரமும் துணைக்கு வந்துருச்சுங்களா பேசிக்கிறாங்க. 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளோடையும் வைகோ, திருமாவளவன், ஜவஹருல்லா இவங்க இணைஞ்சு செயல்படுறது அதிமுகவை விட திமுகவுக்கு தான் அதிக வருத்தமா சொல்லிக்கிட்டாங்க. ஏன்னா மெகா கூட்டணி அமைக்கலாம்னு திமுக கடுமையா முயற்சி செஞ்சுட்டு இருக்க இந்த நேரத்துல 6 பேர் கூட்டணி 7 பேர் கூட்டணின்னு தனியா சேர்ந்தா நமக்கு சிக்கலே அப்படின்னு அறிவாலயத்துல நினைக்கிறாங்களாமா. இன்னொரு பக்கம் பாஜக அணியிலையும் இந்த 6 பேருடைய அணி உருவானது பிடிக்கலையாம். நாடாளுமன்ற தேர்தலுக்கு உருவான அணியை ஒன்னொன்னா விலகிட்டு இருக்கிறாங்க. இதுல இவங்க வேறையா அப்படின்னு நினைக்கிறாங்களாம், சொல்லிக்கிட்டாங்க. ஆனாலும் அந்த 6 பேர் அணியில இது போராட்ட காலத்துக்கான அணிதான், தேர்தலுக்கான அணி இல்லைன்னு சொல்லுதாகலாம். அப்படியே விஜயகாந்துக்கும் ஜி.கே. வாசனுக்கும் தூது விட்டு பார்த்தாகலாம், பேசிக்கிட்டுதாங்க ஐயா. இப்போதைக்கு சசி பெருமாள் விவகாரத்தை முன்னிறுத்தி எல்லா எதிர்கட்சிகளையும் ஒன்று சேர்த்து போராடுற வேலையை ஆரம்பிப்போம், அதுக்கப்புறம் தேர்தல் கூட்டணி பத்தி அப்புறம் யோசிப்போம் அப்படின்னு பேச்சு நடத்தினாங்களாம், பேசிக்கிறாங்க. திமுக அதிமுக இல்லாத புதிய அணியை உருவாக்கி தேர்தலை சந்திக்கிறது தான் கம்யூனிஸ்ட் கட்சிகளோட எண்ணமா. அந்த அணியை வலுவாக்குற வேலையும் இன்னொரு பக்கம் நடக்குதா சொல்லிக்கிட்டாங்க. 6 கட்சிகள் மட்டும் சேர்ந்து உருவான அணியில பெரிய கட்சிகள் வந்து சேர யோசனை செஞ்சாலும் சின்ன சின்ன கட்சிகளை சேர்த்து மக்களை சந்திக்கிற வேலையை செய்வோம், தேர்தல் நேரத்துல உதவுமே அப்படின்னு பேசிக்கிட்டாங்களாமா. இந்த அணியை பத்தி கவலைப்பட்ட திமுக தரப்பு தனியா நாம போராட்டத்தை நடத்துவோம், தேர்தல் நேரத்துல கூட்டணின்னு வந்தா இந்த 6 கட்சி அணியை நம்ம பக்கமா திருப்பிடுவோம் அப்படின்னு கூடி பேசிக்கிட்டாங்களாம், சொல்லிக்கிட்டாங்க. 6 கட்சி அணிய ஆளுங்கட்சிக்காரங்க கண்டுக்காம விட்டாலும் அவங்க நடத்துற போராட்டம் அதிமுக ஆட்சிக்கு எந்த கெட்ட பேரையும் உண்டாக்கிடக்கூடாது, அதுல கவனமா இருங்கன்னு பேச்சும் நடந்துச்சான், பேசிக்கிட்டு தாங்க ஐயா.